ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். அண்மைச் செய்தி. நெல்லை அரசு பேருந்தில் துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஓட்டுநர் நடத்துனர் அளித்த தகவலின்படி நெல்லை அரசு பேருந்தில் துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து நெல்லை வந்த அரசு விரைவு பேருந்தில் துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பேருந்து சீட்டின் கீழ் இருந்து துப்பாக்கி மற்றும் அரிவாள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருது இணைப்பில் இருக்கிறார். மருது, அரசு பேருந்தில் துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த துப்பாக்கி எப்படி அரசு பேருந்தில் வந்தது? இதை யார் கொண்டு வந்து வைத்தது என்ற தகவல் ஏதேனும் உள்ளதா? நிச்சயமாக, அதாவது சென்னை பெங்களூரிலிருந்து தினமும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சுமார் 70க்கும் மேற்பட்ட அரசு விரைவு பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று சென்னையிலிருந்து சரியாக 11 மணிக்கு திருநெல்வேலிக்கு புறப்பட்ட, தற்போது நீங்கள் பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த அரசு விரைவு பேருந்தானது சரியாக இன்று 11:30 மணிக்கு திருநெல்வேலி வந்திருக்கிறது. அப்போது அங்கு இருக்கக்கூடிய நடத்துனர்கள் வாகனத்தை, அந்த பேருந்தை பன்னாரப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பணிமனையில் நிறுத்திவிட்டு அங்கு சென்றிருக்கிறார்கள். மேலும் அங்கு சென்றபோது கடைசியாக ஏதேனும் பொருட்கள் உள்ளே இருக்கிறதா என்பது குறித்து வழக்கமாக பரிசோதனை என்பது நடைபெறுவது வழக்கம். அவ்வாறு இன்று பரிசோதனை நடைபெறும் போது 9 எண் கொண்ட அந்த இருக்கையின் மேல் பகுதியில் தலையணைக்கு கீழே ஒரு கத்தி மற்றும் ஒரு துப்பாக்கி இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய பணிமனையின் மேலாளருக்கு தகவலானது கொடுக்கப்பட்டு பணிமனை மேலாளர் தற்போது பாளையங்கோட்டை காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தற்போது சம்பவ இடத்திற்கு போலீசார் வந்திருக்கிறார்கள். உடனடியாக துப்பாக்கி மற்றும் அந்த அரிவாளை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறை நடத்திய முதல்கட்ட விசாரணையில் நேற்று இரவு பெறப்பட்ட இந்த பேருந்தில் அனைவருமே முழுமையாக ஆன்லைன் புக்கிங் செய்தவர்கள் மட்டுமே பயணித்திருக்கிறார்கள். மேலும் இந்த 9ஆம் எண் இருக்கையை கொண்ட பயணியானது கோவில்பட்டியில் இறங்கியிருக்கிறார். ஆக கோவில்பட்டியில் இறங்கிய பிறகு அந்த இருக்கைக்கு யாரும் ஏறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பயணிகளின் பட்டியலை சேகரிக்கப்பட்டு அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. தற்போது தடய அறிவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த ஆயுதங்களில் உள்ள தடயங்களை சேகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு காவல் நிலையத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர், அங்கு பேருந்தை சுத்தம் செய்யக்கூடிய அந்த ஊழியர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய இந்த அரசு பேருந்தில் துப்பாக்கி மற்றும் அரிவாள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் திருநெல்வேலியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காவல்துறை விசாரணை நடத்தி வருவதா சொன்னீங்க. ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தரப்பிலிருந்து என்ன கூறப்பட்டுள்ளது? காவல்துறை நடத்திய முதல்கட்ட விசாரணையில் பயணம் செய்த இவர்கள் அனைவரும் முகம் சரியாக ஞாபகம் இல்லை. இருப்பினும் அவர் இரவு நேரம் என்பதால் அவர்களை தொடர்பாக எந்த தகவலும் எனக்கு தெரியவில்லை. எனவே நடத்துனர் தரப்பில் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது ஆன்லைன் புக்கிங் என்பதால் ஆன்லைன் வழியில் அனைத்து வகையான தகவலும் இருக்கும். ஆகையால் தமிழ்நாடு விரைவு போக்குவரத்து கழகத்தின் மேலாளரிடமிருந்து அதன் பயணிகளின் பட்டியல் என்பது தற்போது காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலின் அடிப்படையில் கோவில்பட்டி இறங்கிய அந்த பயணி யார், அவர் எதற்காக இந்த ஆயுதங்களை கொண்டு வந்தார், இது முன்விரோதம் காரணமாக ஏதேனும் சதி திட்டத்திட்டத்திற்காக கொண்டு வரப்பட்டதா அல்லது வேறு ஏதும் காரணங்களா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. தற்போது இங்கு இருக்கக்கூடிய திருநெல்வேலியிலிருந்து தனிப்படை காவல்துறையினர் கோவில்பட்டியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் அந்த கோவில்பட்டியில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த முகவரியின் அடிப்படையில் விசாரணை நடத்தவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவலானது காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். நெல்லை அரசு பேருந்தில் துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை சேகரியுங்கள். தற்போதைய தகவலுக்கு நன்றி மருது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.